ஒரு 3 நாளா கன்டினியூஸா எண்ணெய் வைக்காமயே வந்து தலை சீவிட்டு போயிட்டுருந்தேங்க. 4வது நாள் முடி நல்லாவே கொத்த கொத்த வர ஆரம்பிச்சிருச்சு. மார்னிங் எந்திரிச்சு முதல் வேலையா ஆயில் தான் அப்ளை பண்ணிட்டுருக்கேன். தேங்காய் எண்ணெய் கூட கடுஞ்சீரகம், வெந்தயம் போட்டு தான் வந்து இப்போ கரண்ட்டா வந்து யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் உள்ள வந்தாச்சுங்க. அம்மா வந்து ரசத்துக்கு தக்காளியும், புளியும் வந்துட்டு அடுப்புல வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் அரிசி வச்சுட்டு டீ வச்சிருந்தாங்க. மணி பிளான்ட் பார்த்தீங்கன்னா பழுத்துருச்சு. பட் புது லீஃப் வளருது. ஸோ எடுத்து வைக்கணும் அப்படின்ட்டு வச்சுட்டுருந்தேன். வெளியில எட்டி பார்த்தா வெயில் வந்து ஒரு 6:45ங்கிறப்ப இப்படி வெயில் அடிக்குது. இன்னைக்கு ஃபுல்லா எப்படி இருக்கும்னு தெரியல அப்படின்ட்டு யோசிச்சுட்டு டீ ஊத்திட்டு வந்துட்டேன். வெளியில அம்மா வந்து கீரை கட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க கூட பேசிட்டு டீ குடிச்சிட்டு அனுப்பி குளிச்சுட்டு வந்துட்டேங்க. இப்போ பாடி லோஷன் பார்த்தீங்கன்னா நிவ்யா தான் வந்து இப்போ 4, 5 நாளாக யூஸ் பண்ணிட்டுருக்கேன். வாங்கி ஒரு 2 இயர்ஸ் கிட்ட ஆயிடுச்சு. இடையில நாங்கள் வந்துட்டு எந்த க்ரீமே யூஸ் பண்ணுறது நானும் அக்காவும். இப்போ தான் ரீசெண்டாக சரி ரொம்பவே ட்ரை ஆக ஆரம்பிக்குதுன்னு சொல்லிட்டு மாய்ஸ்சரைசர் பாடி லோஷன்லாம் வாங்கி இப்போ 4 நாளாக யூஸ் பண்ணிட்டுருக்கேன். மாய்ஸ்சரைசர் நிவ்யா தீர்ந்துருச்சுங்க. நீ வேறு பிராண்டை நெக்ஸ்ட் வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வந்து பாண்ட்ஸில் வந்துட்டு ஜெல் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். இந்த லிப் பாம் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் படிக்கும்போது வந்து என்னோட ஃபேவரெட். பட் அந்தளவுக்கு யூஸ் பண்ணுறது இல்லை. அது கடையில் இருக்கும்போது வாங்கணும்னு தோணும். வாங்கிட்டு வந்து யூஸ் பண்ணியாச்சுங்க. நானே கிளம்பிட்டேன்.